வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021 தேர்தல்ல திமுக கூட்டணி வந்து பெரும் வெற்றியை பெற்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அது ஒரு க்ளோஸ் எலக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. அது எப்படி ஒரு க்ளோஸ் எலக்ஷன்? எத்தனை தொகுதிகள்ல வந்து மார்ஜின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5000க்கும் கீழ இருந்தது. அது போன்ற டேட்டா அனாலிசிஸ இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ 2021 சட்டமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும் 4 அணிகளாக கூட்டணிகள் இருந்தது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அப்புறம் மக்கள் கூட்டணின்னு அமமுகவும், தேமுதிகவும் போட்டி போட்டாங்க. அது இல்லாம நாம் தமிழர் கட்சி, அப்புறம் மக்கள் நீதி மய்யம். ஸோ கிட்டத்தட்ட 5 முனை தேர்தலாக 2021 தேர்தல் இருந்துச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி 151 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. அதிமுக கூட்டணி 75 இடங்கள். வேற எந்த கூட்டணிக்குமே வந்து வெற்றி பெறும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவரும், பிரபல நடிகருமான திரு கமல்ஹாசன் அவர்களே வந்து கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில தோல்வி அடைஞ்சிட்டார். ஸோ இப்ப ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 159 தொகுதிகள்ல திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. திமுக மட்டுமே 133. அதுல திமுகவினுடைய வேட்பாளர்கள் 125, 8 மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள். ஆனால் அவர்கள் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அதனால திமுகவுடைய நம்பர் வந்து 133. அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் 18, அதற்கு அடுத்தபடியாக விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4, சிபிஐ 2, சிபிஐஎம் 2. ஸோ இதுதான் டிஎம்கே அலையன்ஸ் உடைய ஸ்கோர் கார்டு. இப்ப அதிமுக கூட்டணிய எடுத்துக்கிட்டோம்னா, 75 இடங்கள்ல அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதிமுக மட்டும் 66 இடங்கள். இந்த 66 இடங்கள் அப்படிங்கிறது வந்து 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியை வழிநடத்த ஆரம்பிச்ச பிறகு வந்த ஒரு ஸ்கோர். இதற்கு முன்னால அதிமுக எதிர்க்கட்சியாக ரொம்ப பலமா இருந்தது வந்து 2006 இருந்து 2011. அப்ப அவங்களுக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 61. அதை விட 5 உறுப்பினர்கள் அதிகமாக ஒரு 10 வருஷ ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் அதிமுகவுக்கு வந்தாங்க. அதன் பிறகு பாமக 5 இடங்கள், பாஜக 4. ஸோ இதுதான் அதிமுக அலையன்ஸ் உடைய ஸ்கோர் கார்டு. இப்போ வாக்கு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் வந்து 45.38. அதிமுக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் 39.71. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 6.58. மக்கள் நீதி மய்யம் 2.62. அமமுக 2.35. தேமுதிக 0.43. இதுதான் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் ப்ளஸ் வோட் ஷேர்ஸ். ஸோ இப்போது ரொம்ப முக்கியமான அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் அதாவது 2021 தேர்தல் வந்து 5000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள், முடிவுகள் தெரிந்த தொகுதிகள் வந்து 39 தொகுதிகளில் வந்து வின்னிங் மார்ஜின் வந்து லெஸ் தென் 5000 அப்படிங்கிற இடத்துல தான் 2026 தேர்தல் வந்து உங்களுக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ ஒரு 10 இயர் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருந்துச்சு. அவங்க வரணும்னு மக்கள் விரும்பினாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்ததாக சொல்லப்பட்ட டைம்லேயே அவங்க 159 தொகுதிகள் தான் எடுத்தாங்க. அந்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. பட் இந்த முறை அப்படியே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. பட் கடந்த முறையே அவ்வளோ க்ளோஸாக எலெக்ஷன்ஸ் இருந்திருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த முறை திமுக வந்து ரொம்ப அவங்க வந்து காஷியஸாக கூட்டணியை வந்து மேலும் வலுப்படுத்தி இருக்கிறாங்க. தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த முறையே வந்து வின்னிங் மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 1000 வாக்குகளில் கூட ஒரு தொகுதியினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் அப்படின்னும் போது அது ரொம்ப முக்கியங்கிற இடத்துல தான் தேமுதிக போன்ற கட்சிகளை வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போது இந்த 39ல் பிரேக்கப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக 17 தொகுதிகளில் 5000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிமுக 12, காங்கிரஸ் கட்சி 4, விசிக 2, பாமக 2, பாஜக 2. ஸோ இதுக்கு இன்னும் ஃபர்தரில் நீங்கள் போயிட்டு 1000 தொகுதிகளுக்கு குறைவான வாக்கு வித்தியாசத்தில்
8 தொகுதிகளினுடைய வெற்றி தோல்வி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8 தொகுதிகள்ல திமுக 3 வெற்றி பெற்றது. அதிமுக 1, காங்கிரஸ் 2, பாமக 1, பாஜக 1. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, வாக்கு வித்தியாசம் 1000லிருந்து 2000. இது வந்து கிட்டத்தட்ட 11 தொகுதிகள். அதுலயும் திமுக தான் அதிகம். திமுக 6, அதிமுக 3, விசிக 1, பாஜக 1. இப்போ வாக்கு வித்தியாசம் 2000லிருந்து 5000. இது பார்த்தீங்கன்னா 20 தொகுதிகள். திமுக 8 தொகுதி, அதிமுக 8 தொகுதி, காங்கிரஸ் 2 தொகுதி, பாமக 1, விசிக 1. ஸோ 39 தொகுதிகள்ல வந்து அந்த வின்னிங் மார்ஜின் வந்து லெஸ் தென் 5000 2021 தேர்தலில் இருந்திருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலே வந்து மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெ. கருணாநிதி, திமுக. தொகுதி வந்து தியாகராஜ நகர் தொகுதி. தியாகராஜ நகர்னா நிறைய பேருக்கு புரியாது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம டி நகர் தான். மெட்ராஸ் டி நகரில் அமமுக வந்து 700 ஓட்டு வாங்குறாங்க. அதிமுக வேட்பாளர் திரு பி. சத்யநாராயணன் வந்து 137 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ஜெ. கருணாநிதி அவர்களிடம் தோல்வி அடைகிறார். அந்த ஜெ. கருணாநிதி அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஜெ. கருணாநிதி வந்து மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்களுடைய சகோதரர். இப்பொழுது வந்து அன்பழகன் அவர்களுடைய மகன் ராஜா அன்பழகனுக்கு அந்த தீநகர் தொகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிக வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியசாமி அவர்களுடைய வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 1.35 லட்சம். பாமகவினுடைய வேட்பாளர் திலகபாமா அவர்களை வந்து இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவர் வந்து தோல்வியடைய செய்திருக்கிறார். இப்போ வந்து 1000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவங்க யார் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டி நகர் தொகுதியில் திரு ஜெ. கருணாநிதி அவர்கள் வாக்கு வித்தியாசம் வந்து 137. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தென்காசியில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் பழனி நாடார் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 370 வாக்குகள் மட்டும்தான். அதன் பிறகு திமுகவினுடைய மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய வாக்கு வித்தியாசம் வந்து 746. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் கே. அசோக்குமார் அதிமுகவினுடைய வேட்பாளர், அவருடைய வாக்கு வித்தியாசம் 794. அதன் பிறகு விருதாச்சலம் வெற்றி பெற்றவர் காங்கிரஸினுடைய வேட்பாளர் திரு ராதாகிருஷ்ணன், அவருடைய வாக்கு வித்தியாசம் 862. நெய்வேலி தொகுதியில் சபா ராஜேந்திரன் திமுக, அவருடைய வாக்கு வித்தியாசம் 977. மேட்டூர் சதாசிவம் பாமகவினுடைய வேட்பாளர் 656. மொடக்குறிச்சி சரஸ்வதி பாஜக வேட்பாளர் 281. ஸோ 8 பேர் வந்து 1000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து 1000லிருந்து 2000க்கும் குறை அந்த மார்ஜினில் வெற்றி பெற்றவங்களுடைய நேம்ஸை ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். திருப்போரூர் விசிகாவினுடைய கேண்டிடேட் எஸ். பாலாஜி 1947 வாக்குகள். இவருக்கு வந்து இந்த முறை சீட்டு கொடுக்கல விசிகாவில். அடுத்து பார்த்தீங்கன்னா, உத்திரமேரூர் கே. சுந்தர் திமுக, அவர் வந்து 1622 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதன் பிறகு ஜோலார்பேட்டையில் கே. தேவராஜ் திமுகவினுடைய வேட்பாளர், அவரால் தோற்கடிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய அதிமுக ஆட்சியில் ஒரு மிக முக்கிய பதவியில் இருந்த அமைச்சர் திரு கே.சி. வீரமணி அவர்கள். தேவராஜ் அவர்களுடைய வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1091. ஸோ 1091 ஓட்ஸ் அவரோட டிஃப்ரென்ஸு. அதன் பிறகு ராசிபுரத்தில் டாக்டர் எம். மதிவேந்தன், அவர் வந்து திமுக அமைச்சரவையில் இப்பொழுது வந்து அமைச்சராக இருக்கிறார். அவருடைய வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1952 வாக்குகள். அப்புறம் தாராபுரம் கயல்வெளி செல்வராஜ், இவங்களும் டிஎம்கே மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க இப்போது, ஆனால் இவங்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கல. இவங்களுடைய வாக்கு வித்தியாசம் வந்து 1393. இந்த 2 பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஸ்வீப் பண்ண இடத்துல இவங்க நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதே கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்தியூர் தொகுதி ஏஜி வெங்கடாச்சலம் திமுகவில் 1275 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் கூடலூரில் பொன் ஜெயசீலன் அதிமுகவினுடைய வேட்பாளர் 1945 வாக்குகள். கோவை தெற்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்ஸ்டிடுவன்சி. இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சார்பாக நிற்கிறாரு. கடந்த முறை வந்து கோவை தெற்கில்
வானதி ஸ்ரீனிவாசன் பாஜகவினுடைய தலைவர் அவர்கள் வந்து ஒரு மும்முனை போட்டியில் கமல்ஹாசன் அவர்களை 2வது இடத்திற்கு தள்ளி 1728 வாக்குகளில் வெற்றி பெறுறாங்க. கமல்ஹாசன் அவர்கள் தோல்வி அடைகிறாரு. அதன் பிறகு அதே கொங்கு மண்டலத்தில் உள்ள கிணத்துக்கடவு அதிமுகவினுடைய தாமோதரன் 1095 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. அப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக ஆட்சியில் வந்து டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்தவர். அவர் வந்து 1725 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி பெறுறாரு அந்த தொகுதியில். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த திருமயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றவர் வந்து திமுகவினுடைய அமைச்சர் ரகுபதி. அவர் வந்து 1382 வாக்குகளில் வெற்றி பெறுறாரு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2000 5000க்குள்ள எத்தனை வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு லோ மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா. இவங்க 20 பேர் இருக்காங்க. வேளச்சேரியில் JMH ஹசன் மௌலானா காங்கிரஸினுடைய வேட்பாளர் 4352 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டைமில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வரல. இது வேட்புமனு தாக்கலுக்கு கொஞ்சம் முன்னால் தான் வரும். அதனால் அவர் இந்த முறை ரிப்பீட் ஆகுறாரா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியல. ஸோ செய்யூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா விசிகாவினுடைய பாபு வந்து 4042 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. மதுராந்தகத்தில் மரகதம் இந்த என்டையர் சென்னை ரீஜன்லேயே வந்து வெற்றி பெற்ற ஒரே ஒரு அதிமுக வேட்பாளர் வந்து திரு மரகதம் அவர்கள். இவங்க மரகதம் குமாரவேல் வந்து 2014 19 வரைக்கும் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. இவங்களுடைய வாக்கு வித்தியாசம் வந்து 3570 வாக்குகள். அதன் பிறகு வாணியம்பாடி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய வாணியம்பாடியில் செந்தில்குமார் அதிமுக வேட்பாளர் 4094 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. வேப்பனஹள்ளியில் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் KP முனுசாமி, அப்போ அவர் ராஜ்யசபா எம்பியாக வேற இருந்தார். அவர் வந்து 3054 வாக்குகளில் ஜெயிக்கிறாரு. MLA பதவியை தக்க வைக்கிறாரு. ராஜ்யசபா பதவியை ராஜினாமா செய்கிறாரு. DMKக்கு மெஜாரிட்டி இருந்ததுனால அவங்களுடைய ஆள் வந்து ராஜ்யசபா எம்பியாக ஆயிட்டாங்க. ஸோ அப்போயே அது ஒரு பெரிய கிரிட்டிசிசம் ஆச்சு. அதன் பிறகு ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் வந்து அதிமுகவினுடைய வேட்பாளர் சேவூர் ராமச்சந்திரன். அவருடைய வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா 3128. அதன் பிறகு திருச்செங்கோடு ஈஸ்வரன், அவர் வெற்றி பெற்ற வித்தியாசம் வந்து 2862. அப்புறம் வந்து குன்னூர் தொகுதியில் இவர் அமைச்சராகவும் இருந்தார் திரு ராமச்சந்திரன் அவர்கள். அப்புறம் அரசு தலைமை கொறடாவாக அவரை வந்து பதவி கொடுத்தாங்க. அவருடைய வாக்கு வித்தியாசம் வந்து 4105. மேட்டுப்பாளையம் AK செல்வராஜ் அதிமுக 2456. திருப்பூர் தெற்கு திமுகவினுடைய வேட்பாளர் செல்வராஜ், அவருடைய வாக்கு வித்தியாசம் வந்து 4709. அப்புறம் கோவை வடக்கு அம்மன் அர்ஜுன், இவர் வந்து இப்போ கோவை தெற்கில் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். இவருடைய வாக்கு வித்தியாசம் வந்து 4001. அரியலூரில் வெற்றி பெற்றவர் திமுகவினுடைய சின்னப்பா. இவருடைய வெற்றி வாக்கு வித்தியாசம் வந்து 3234. மயிலம் தொகுதியில் பாமகவினுடைய வேட்பாளர் சிவக்குமார் வந்து 2230 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. பன்ருட்டியில் வேல்முருகன் திமுகவினுடைய அவர் வந்து தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைவர். அவர் வந்து 4697 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை அவர் திமுக கூட்டணியில் இல்லை, விலகி அவர் ஒரு தனி கூட்டமைப்பு ஆரம்பித்து அவர் ஒரு கூட்டணியாக நிற்கிறாரு. மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் ராஜ்குமார் 2742. ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வரல, அதனால் அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற விவரத்தை நம்மளால் சொல்ல முடியாது. பூம்புகாரில் நிவேதா முருகன் திமுக, இவங்க வெற்றி பெற்ற வித்தியாசம் வந்து 3299. நன்னிலத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் காமராஜ், அவரும் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் வந்து 4424. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்ஸ்டிடுவன்சி இது. அங்கே வந்து நாம் தமிழர் வந்து ஒரு இஸ்லாமியரை வேட்பாளராக நிறுத்தியதால் அவர் பிரித்த வாக்குகள்னால தான் காமராஜ் அவர்கள் வந்து வெற்றி பெற முடிஞ்சுது அப்படிங்கிற தியரி வந்து அப்போவே இருந்திருக்கு. ஸோ இந்த முறை வந்து நிறைய இடங்களில் எங்கெங்கெல்லாம் வந்து மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல தாவேக்காவோ இல்லை நாத்தாக்காவோ மைனாரிட்டி கேண்டிடேட்ஸை ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஸ்பிளிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு ராஜபாளையம் தங்கபாண்டியன் திமுக 3898 வாக்குகள். வாசுதேவநல்லூர் சதன் திருமலை குமார் 2367 வாக்குகள்.
ஆலங்குளம் பிஹெச் மனோஜ் பாண்டியன் இப்போ டிஎம்கேல இருக்கிறாரு. முன்னாள் சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் அவர் ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா, வானளாவிய அதிகாரம் வந்து ஸ்பீக்கருக்கு இருக்குது. ஒரு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து வானளாவிய அதிகாரங்கள் அப்படின்னாரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 1980s வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அவருடைய மகன் திரு பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர் வந்து 3539 வாக்குகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதுதான் வந்து 2000லேருந்து 5000 வாக்குகளுக்குள்ள வெற்றி பெற்றவர்களுடைய விவரம். இப்போ முடிக்கிறதுக்கு முன்னால் ஃபைனலாக ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட்டு, திமுக வர்சஸ் அதிமுக எப்போவுமே அது பைப்போலர் ஃபைட்டாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா திமுக பெற்ற வாக்கு சதவீதம் வந்து 37.70, அதிமுக பெற்றது 33.29. இவங்களுக்கான வித்தியாசமே வந்து 4.41 தான் 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் 2021 தேர்தல் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருந்தது. அந்த தேர்தலினுடைய டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.